பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 20:3. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனின் ஜனங்கள் அவரை மனதில் நினைக்க இன்னும் காணிக்கைகளும் பலிகளும் உள்ளன என்று வேத பின்னணியம் உணர்த்துகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கிற பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுக்கு நம்முடைய பணங்களையோ உடைமைகளையோ பொருட்களையோ செலுத்துவதாக ஒரு விதத்தில் இருந்தாலும், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றே அவருடைய சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறேன். சிலர் பொருளாதாரத்தினாலே ஊழியங்களை தாங்குவார்கள். அவர்கள் செய்கிறது தவறு என்று நான் சொல்வதற்கல்ல, ஆனால் அதை காட்டிலும் தேவன் விரும்புகிற ஒரு பலி, தேவன் விரும்புகிற ஒரு காணிக்கை என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமும் அவருக்கு உகந்த ஒரு ஜீவ பலியாக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் விரும்புகிறார். நம்முடைய பணமோ பொருளோ உடைமைகளோ சொத்துக்களோ இவைகள் எல்லாம் நாம் தேவனுக்கு செலுத்தினாலும் அது நம்முடைய தேவனை திருப்திப்படுத்த முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. அப்படி இருக்கிறப்ப நாம் நம்முடைய தேவனுக்கு கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அதனால கொடுக்காமையே இருக்கணும் அப்படின்னாலும் அதுவும் தவறான ஒரு காரியம். இதை காட்டிலும் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்மையே ஜீவ பலியாக, உகந்த வாசனையாக, உகந்த காணிக்கையாக, பரிசுத்தமோ ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய காணிக்கைகளை தேவனுக்கு உகந்ததாக நாம் செலுத்த வேண்டும். ஆபேல் காணிக்கைகளை செலுத்தினான், கர்த்தர் அவனை அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். அதே போல காயினும் காணிக்கையை செலுத்தினான், ஆனால் கர்த்தரோ அவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அதை சொல்லுவார்கள், அவனுடைய மனம் தேவனுக்கு உகந்ததாக இல்லை. தேவனுக்கு, அதாவது நான் உழைத்து நான் கொடுக்கணுமா? இன்னைக்கு சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. கஷ்டப்படுவாங்க, உழைப்பாங்க, நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், கடவுளுக்கு நான் கொடுக்கணும்னா ஏன் நான் கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற காரியங்களெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நமக்கு தேசத்தில் நன்மை உண்டாயிருக்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் தான். அப்போ அவருக்கு நாம் செலுத்த வேண்டியதை நாம் செலுத்தியே ஆகணும். ஆகவே இந்த நாளிலே இதனுடைய மைய கருத்தாக நான் சொல்லுகிற ஒரு காரியம், வேத பின்னணியத்தில் தேவன் விரும்புகிற காணிக்கை பலி அப்படின்னு சொன்னால், அவருக்கு உகந்த ஒரு காணிக்கையாக, நம்மை ஜீவ பலியாக, பரிசுத்தத்திலே இன்னும் பரிசுத்தம், அப்படிப்பட்ட ஒரு நிலையை வாழக்கூடியவர்களாக, அவருக்கு பிரியமானவைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னால், தேவன் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட காணிக்கைகளை தேவன் அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார்.
ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். ஜனங்கள் ஆண்டவரே தங்கள் பொருளாதாரத்திலே குறைவுபடாதபடிக்கு தங்களையே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.